அதிகாரிங்க பார்த்து எங்களுக்கு ஒரு குருவி கூண்டு மாதிரி கட்டி கொடுத்தாங்க ஐயா. அந்த கூண்டு பிடிக்கிட்டு நாங்க இன்னைக்கு நடு ரோட்ல எங்களுக்கு வாயிரத்துக்கு நீங்க ஒரு வாழ்வாதாரம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டா நாங்களாம் கொடுக்க முடியாது, அடிப்பேன் செய்வேன். எங்களுக்கு வீடு வாசல் இல்ல, எங்களுக்கு படிப்பு அறிவு இல்ல, எங்களுக்கு கவர்மெண்ட்ல கொடுத்த வீடு ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கவர்மெண்ட்ல கொடுத்த வீடு அவங்க புடிங்கின்னு இன்னைக்கு எங்களுக்கு வீடு வாசல் இல்லாம நாங்க திண்ணல படுத்துன்னு இருக்கிறோம் சார். நாங்க குறிகார நம்பி ராஜாபுரத்துல இருக்கிறோம் ஐயா. அந்த காலத்துல நம்மளுக்கு கொடுத்த வீடு வாசல் கவர்மெண்ட்ல கொடுத்ததுதான், எங்களுக்கு வேற தங்குறதுக்கு இல்லை. நாங்க ஏதோ ஒரு குருவி கூண்டு கட்டி இருக்கிற மாதிரி ஒரு அதிகாரிங்க பார்த்து எங்களுக்கு ஒரு குருவி கூண்டு மாதிரி கட்டி கொடுத்தாங்க ஐயா. அந்த கூண்டு பிடிக்கிட்டு நாங்க இன்னைக்கு நடு ரோட்ல படுத்துன்னு இருக்கிறோம் சார். அந்த கூண்டு எங்களுக்கு மறுபடியும் அந்த இடத்துல எங்களை வாழ உதவி செய்யுங்க ஐயா. உங்களுக்கு மிக நன்றி ஐயா. அங்க ஒரு பிச்சுமூர்த்தின்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க. அங்க அந்த அந்த ஐயா நாங்க எவ்வளவு கேட்டு பார்த்தோம். பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டு செத்துட்டான். அவன் சூழ்நிலை சரியில்லை. அண்ணன் புள்ள ஆக்சிடென்ட்ல இருந்துட்டான். இப்போ மரிமோவோ அவ அண்ணி காய்ச்சி இவங்கெல்லாம் இப்போ இருக்கிறதுக்கே இடம் இல்லை. இவங்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு இடம் இல்லாம இப்ப இவங்க வாழ்ந்துக்கினே இருக்கிறாங்க சார். திண்ணல படுத்தினே இருக்கிறாங்க. இவ்வளவு மழையில கூட அந்த டேரை போட்டுக்கினே இருக்கிறாங்க சார். எங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட்ல கொடுத்த வீடு ஐயா. இந்த வீடு எங்களுக்கு தேவைப்படுது ஐயா. உங்களுக்கு நாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில வாங்கிட்டோம், நீ கேக்குறது நாங்க கொடுக்குறோம் ஐயா. ஏதோ ஒரு கவர்மெண்ட்ல எங்களுக்கு வீடு வாசல் இல்ல, நிலம் பூமி இல்ல, எங்களுக்கு வாயிரத்துக்கு அந்த வீடு மட்டும்தான் இருக்குது. அந்த எங்களுக்கு வாயிரத்துக்கு நீங்க ஒரு வாழ்வாதாரம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டா நாங்களாம் கொடுக்க முடியாது, அடிப்பேன் செய்வேன் கொலை அப்படின்னு பேசுறாங்க சார். அதனால எங்களுக்கு ஒன்னும் சொல்ல முடியல ஐயா. எங்களுக்கு அந்த இடத்த மீட்டி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிக நன்றி இருக்கு ஐயா. உதயநிதி ஐயா, மு.க. ஸ்டாலின் ஐயா, முதலமைச்சர் ஐயா கையில கொடுத்துருக்குறோம் ஐயா. எங்களுக்கு வழி நடத்துவாரு. எங்க குறைய அவரு தீர்த்தி விடுவான்னு இருந்தா நாங்க எங்க குறைய அவரு கையில கொடுத்துட்டு போறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.